நயினார் நாகேந்திரன் ராஜினாமா, பரபரக்கும் கமலாலயம். என்ன நடக்கிறது தமிழக பாஜகவில்? கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் கைகோர்த்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியாக தேர்தலில் களம் கண்டது. 27 தொகுதிகளில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டது. 27 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அதில் வெற்றி பெற்றது என்னவோ ஒரே ஒரு தொகுதியில்தான். குறிப்பாக கடந்த 2024 ஆண்டு தேர்தலில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 11.7% வாக்குகளை பாஜகவிற்கு பெற்று தந்தார். ஆனால் இந்த முறை பாஜக 2% வாக்குகளை மட்டுமே பெற்றது. அதாவது நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட பாஜக வாங்கிய வாக்குகள் குறைவு. மேலும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. சில தொகுதிகளில் டெபாசிட்டையும் இழந்தது. தாவேகாவிடம் தோற்று போனது. இதற்கு காரணமாக பல நிர்வாகிகள் கட்சி வேலை செய்யவில்லை, கள அளவில் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தவில்லை என கட்சியினரே பேசும் அளவிற்கு சென்றுவிட்டது. அது மட்டுமில்லாமல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தை சரிவர செய்யவில்லை. யாத்திரை என்ற பெயரில் கூட அவர் சென்ற பாதி இடங்களில் கூட்டமே இல்லை என்றெல்லாம் கூறியிருந்தனர். மேலும் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமே இந்த தேர்தலில் பம்பரமாக சுழன்றார் எனவும் கூறப்படுகிறது. 27 தொகுதிகள் சென்று அவர் பிரச்சாரம் செய்தது மட்டுமில்லாமல் அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளிலும் கூட அவர் சென்று பிரச்சாரம் செய்தார். நிறைய அதிமுக வேட்பாளர்கள் கூட எங்களுக்கு அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்தால் நன்றாக இருக்கும் என கேட்டு அவரை பிரச்சாரத்திற்கு வரவழைத்தனர். அந்த வகையில் ஒன் மேன் ஷோவாக இந்த தேர்தலில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஆனால் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த இடங்களில் கூட நயினார் நாகேந்திரன் செல்லவில்லை. இது மட்டுமில்லாமல் கட்சி போட்டியிட்ட முக்கிய தொகுதிகளில், குறிப்பாக மதுரை போன்ற முக்கிய தொகுதிகளில் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் செய்யவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக மதுரையில் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட்ட தொகுதிகள் கூட மாநில தலைவர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்திற்கு வரவில்லை என்றெல்லாம் கட்சிக்குள் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு பிறகு 2 முறை தமிழகம் வந்த BL சந்தோஷ் இந்த தேர்தலில் தமிழக பாஜக முறையாக எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கிவிட்டு போனார் என்ற தகவலையும் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் இணையத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வரவேண்டும் என விமர்சித்தவர்களை ஏதேதோ காரணங்கள் சொல்லி கட்சியை விட்டு நீக்கியதையும் பல நிர்வாகிகள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜகவின் தோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதவியை ராஜினாமா செய்கிறார் என கட்சியினருக்குள் பேச்சு அடிபட்டது. இது குறித்து பாஜக வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நயினார் நாகேந்திரன் தற்போதைக்கு பதவியை ராஜினாமா செய்யவில்லை. டெல்லி மேலிடம் வேண்டுமானால் புதிய மாநில நிர்வாகிகளை நியமித்து தாவேகாவை எதிர்க்கும் அளவிற்கு அரசியல் செய்ய கட்சியை கட்டமைக்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழக பாஜகவில் இளைஞர்களுக்கு பெருமளவில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் சீனியர்களான பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்களை சற்று காலம் ஓரம் கட்டி வைக்கலாம் எனவும் முடிவுகள் எடுத்திருப்பதாக தகவல்களை கசிய விடுகின்றனர் கமலாலயவாசிகள். எதை எப்படி இருந்தாலும் தமிழக பாஜகவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.